குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 28, 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்தோம்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்ம பயிற்சி மின்சாரில் தொடங்கப்பட்டுள்ள அனைத்து டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பிரிண்ட் அவுட்டாக பெற முடியும். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டவர்ஸ் பார்த்துடலாம். உச்சநீதிமன்றத்தினுடைய அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்க வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காரு. இந்த பரிந்துரை மத்திய அரசு ஏற்றால் உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக நிகழாண்டு நவம்பர் 24 சூரியகாந்த் பதவியேற்பார். 2027 பிப்ரவரி 9 வரை வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த பதவியில் இருப்பார். ஓகேங்களா? பிஆர் கவாயோடைய இது முடிய போகுது. ஓகேங்களா? பீரியட். அடுத்து, சென்னை அடுத்த முட்டுக்காட்டில் அமைக்கப்பட்டு வரும் கலைஞர் சர்வதேச பன்னோக்கு அரங்க கட்டுமான பணிகள் என்பதுனா பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? கலைஞர் சர்வதேச பன்னோக்கு அரங்கம் எங்கே அமைக்கிறாங்க அப்படின்னா சென்னை அருகில் இருக்கிற முட்டுக்காடு அப்படின்ற இடத்துல. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி பாதை அமைச்சகம் சார்பில் இந்திய கடல்சார் வாரம் 2025 அப்படின்ற பேரில் சர்வதேச அளவில் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் துறைமுகத்து முக்கியத்துவம் வாய்ந்த உச்சி மாநாடு மும்பை கோரேகானில் உள்ள வர்த்தக கண்காட்சி அரங்கத்தில் வந்து நடைபெறுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உச்சி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை தொடங்கி வச்சு பேசியிருக்காரு. மும்பையில் உலக புகழ்பெற்ற கேட்வே ஆஃப் இந்தியா நினைவு சின்னம் இருக்குது. ஓகேங்களா? இனி வந்து பார்த்திங்கன்னா உலகின் கடல்சார் வர்த்தகத்தின் நுழைவாயிலாக இந்தியா விரைவில் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து பிசி எக்ஸாம் பொறுத்தவரை இந்த மாதிரி மேலோட்டமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் பிசிஎஸ்சியில். ஓகேங்களா? அடுத்தது, நவம்பர் 2 விண்ணில் வந்து பார்த்திங்கன்னா LVM-3 ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏவ இருக்கிறாங்க. கடலோர எல்லைகள் கண்காணிப்பதற்கு CMS-3 அப்படின்ற செயற்கைக்குழுடன் LVM-3 ராக்கெட் வந்து ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நவம்பர் 2 விண்ணில் ஏவ இருக்கிறாங்க. நாட்டின் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்த இஸ்ரோ சார்பில் இதுவரை 48 செயற்கைக்கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் நிறுத்தப்பட்டிருக்கு. அதாவது மொத்த செயற்கைக்கோள்கள்னு சொல்லலை, அதாவது தகவல் தொடர்புகளை வசதிகளை மேம்படுத்துறதுக்கான 48வது செயற்கைக்கோள் தான் அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? இதற்கு முன் சந்திராயன் 3 விண்கலமும் இதே LVM ராக்கெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணாங்க. அடுத்தது, பக்ரைனில் நடைபெற்றும் ஆசிய யூத் விளையாட்டுப் போட்டிகளில் பளுதூக்கலில் வந்து தமிழகத்தின் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அது மட்டும் போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மேற்கிந்திய தீவுகள் நாடான ஜமைக்காவில் மிக கடுமையான மெலிசா அப்படின்ற புயல் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கி வருது. கடந்த 1851 புயல் சீற்றங்கள் குறித்து பதிவு செய்யப்பட்ட தொடங்கிய பிறகு ஜமைக்காவை தாக்குவதற்கு மிகப்பெரிய புயல் இதுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மெலிசான்றது ஜமைக்காவை தாக்குற புயலோட பேர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிற்சி மின்சாரில் தொடங்கப்பட்ட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசி நேர ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.